சொல்லுங்க. விசுவாசம் வந்தாதான் நீங்க தேவனிடத்துல சேர்றீங்கன்னு அர்த்தம். தேவன் பாடுபட்டதுக்கான ஒரு பலன் இருக்கிறது என்று அர்த்தம். தேவன் எதற்காக பாடுபட்டார்? அநீதி உள்ளவர்களுக்காக. நீதி உள்ளவரை எதற்காக பாடுபட்டார்? தேவனிடத்துல எப்படி சேர முடியும்? தேவனிடத்துல விசுவாசமா தான் சேர முடியும். ஆமே, புரிஞ்சு இதுவரை புரிஞ்சவங்க சொல்லுங்க, ரெண்டு கரத்தையும் உயர்த்தி. அப்ப விசுவாசம் எப்போ வரும்? அதிகமா ஆண்டுடைய வசனத்தை, உபதேசத்தை, வசனத்தல்ல உபதேசத்தை கேட்டுனே இருக்கணும். ஸ்தோத்திரம். வசனம் எல்லாமே தான். உபதேசம் என்பது ஆண்டவர் அப்ப பேசுறது, இப்ப பேசுறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இப்ப நான் பேசுறேன், இது ஆண்டவர் பேசுறாரு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழுதப்பட்டது இல்ல, நான் பேசுகிற உபதேசங்கள், ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது லைவா பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள், லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை, ஆல்ரெடி பேசப்பட்ட வார்த்தை. ஆனா இங்க பேசப்படுகிற 100ல 90 வார்த்தை லைவா பேசுறது. 10 வார்த்தை தான் பைபிள்ல இருந்து வசனத்துல இருந்து பேசுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க ஆத்துமா பதிவுகள் அழியும் வரை உங்களால விசுவாசிக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஆவியை நீக்கினா பதிவுகள் அழிக்கப்படும். பழைய ஆவி நீக்கிறது ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பழைய ஆவி நீக்காம ஈஸியா ஆத்துமாவில் இருக்கிற பழைய பதிவுகளை அழித்து, ஆமே, விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து தேவனிடத்துல சேர்க்க பயன்படுவதுதான் உபதேசம். அதனாலதான் மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனத்தை சொல்றாரு, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஆமே. ஞானஸ்நானம் கொடுத்தவங்களுக்கு தான் உபதேசம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்கு வர்றவங்களுக்கு தான் உபதேசம். ஏன் உபதேசம்னா, அந்த உபதேசம் தான் உங்க ஆத்துமாவை சுத்திகரிக்கும். அதுல இருக்கிற பழைய பதிவுகளை, பழகி போன பதிவுகளை சுத்திகரிக்கும். பழைய பதிவுகளை ஆத்மா விட்டு நீக்கி விசுவாசத்தை உங்க ஆத்மாவில கொடுத்து, ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த அனிச்சை செயலை கட் பண்ணி புதுசா தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்படி உங்களை திசை திருப்புவது இந்த உபதேசம் தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க மிஸ் பண்ணாம இதை நல்லா கேளுங்க, தொடர்ந்து கேட்டுனே இருங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கேட்டுனே இருங்க, தொடர்ந்து கேட்டுனே இருங்க. ஸ்தோத்திரம். இப்ப நான் இதை பேசுறேன், இதை நான் வெடிகால் 6 மணில இருந்து பேசிக்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பேச போறேன்னு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டு தான் வரேன் நான். நீங்க ஆவியானவர் பேசினேங்கிறார், இதுதான் பேசணும், இதுதான் பேசணும்னு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் 6 மணில இருந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரமா டிவோஷன் பண்ணி தான் பேசுறேன். ஸ்தோத்திரம். நீங்க கேட்கிற, நீங்க என்ன பண்ண, தொடர்ந்து இன்னும் 12 மணி நேரம் நீங்க அதை தொடர்ந்து தியானிக்கணும். என்ன பேசப்பட்டது இன்னைக்கு? வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. ஸ்தோத்திரம். என்ன